என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்பொழுது கூட உங்களுக்கு முன்பாக வீடியோவில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதே ஒரு உயர்ந்த அடைக்கலம் தான். அதே போன்று அவருடைய மகிமை சபையில வந்து அமர்ந்து சத்திய வார்த்தையை கேட்கும்போது அதுவும் பெரிய இடம் தான். உலகத்தின் பெரிய இடம் எது என்றால், உலகத்தின் பெரிய இடம் தேவ சமூகம், அவருடைய பரிசுத்த ஸ்தலம். அதுல உட்கார்ந்து ஆண்டு வார்த்தையை கேட்கும்போது நம்ம சிந்தனை கஷ்டம் எல்லாம் மறந்து போகுது. எல்லாம் மறந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம். பூமியில் உயர்ந்த இடம் அவருடைய பரிசுத்த ஸ்தலம், அவருடைய சபை. நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது என்ன நடக்குது பார்ப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபுத்தரவு அளிச்சவேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமே, இந்த ஆபத்துக்கெல்லாம் என்னை விலக்கி பாதுகாத்து என்னை கனப்படுத்தி இப்போதும் வைத்திருக்கிறார். இப்பொழுது என்னை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். எப்படி என்றால், இந்த வீடியோக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஆரம்ப நாட்களில் இந்த வீடியோல பேசும்போது வீடியோக்கு முன்பாக நிற்பேன். ஆனா என்னால் பேச முடியாது இன்றைக்கு என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். இன்னொரு நாள் இந்த நண்பருக்கு போன் சொல்லிட்டேன், இன்றைக்கு என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்பொழுது ஆண்டவர் என்னை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வீடியோக்கு முன்பாக நின்று பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்து வருகிறார், பலனை தந்து வருகிறார். இன்னொரு வசனம் பார்ப்போம். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எப்படி என்றால், ரட்சிப்பு என்றால் நாம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் மறுபுத்தரவு அருளி செய்து ஒரு மனுஷனை குணப்படுத்துகிறார். ஒரு மனுஷனை மரணப்படுகிற மனுஷனை எழும்ப செய்ய வல்லவராய் இருக்கிறார்.